மீதக்க வைத்தாயே, தாயாக வந்து என்னை நீயே அன்பாக மீட்டெடுத்தாயே. ஓம் சாந்தி. 13/4/2025. ஓம் சாந்தி. அவ்யக்த பாப்தாதா, மதுவனம். ரிவைஸ் 31/12/2004. இந்த வருட ஆரம்பத்திலிருந்து உங்களின் எல்லையற்ற விருப்பமின்மைக்குரிய மனோபாவம் வெளிப்பட வேண்டும். இதுவே முக்திதாம வாசலின் சாவி ஆகும் என்று புதிய யுகத்தினை படைப்பவரான பாப்தாதா தனது குழந்தைகளுடன் புது வருடத்தை கொண்டாட வந்துள்ளார். தனது குழந்தைகளின் மீதுள்ள அன்பால் அவர் தொலை தூரத்தில் இருந்து அவர்களுடன் ஒரு இறை சந்திப்பை கொண்டாடுவதற்காக பௌதீக உலகிற்கு வந்துள்ளார். உலகில் புது வருடத்திற்காக ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை தெரிவிப்பார்கள். ஆனால் பாப்தாதா குழந்தைகளான உங்களுக்கு புது வருடத்திற்கும் புதிய யுகத்திற்கும் இரண்டிற்குமான வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். புது வருட கொண்டாட்டம் ஒரு நாளுக்கான கொண்டாட்டமே. ஆனால் நீங்கள் புதிய யுகத்தை சங்கம யுகத்தில் சதா கொண்டாடுகின்றீர்கள். இறை அன்பால் கவரப்பட்டு நீங்கள் எல்லோரும் இங்கே வந்துள்ளீர்கள். அவ்வாறாயினும் யார் மிக தொலைவில் இருந்து வந்திருக்கின்றார்? இரட்டை வெளிநாட்டவர்களா? அவர்கள் இந்த பௌதீக உலகிலிருந்தே வந்துள்ளனர். ஆனால் தொலை தூரவாசியான பாப்தாதா எவ்வளவு தூரத்திலிருந்து வந்திருக்கின்றார்? எங்கும் உள்ள புதிய யுகத்தின் அதிபதிகளாக இருக்கும் குழந்தைகள் எல்லோருக்கும் புது வருடத்தை ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடுகின்ற எங்கும் உள்ள குழந்தைகள் எல்லோருக்கும் சதா பறப்பதுடன் மற்றவர்களையும் பறக்கச் செய்யும் பறக்கும் ஸ்திதியில் உள்ள குழந்தைகளுக்கும் தீவிர முயற்சி செய்வதன் மூலம் வெற்றி மாலையின் மணிகள் ஆகப் போகின்ற வெற்றி பெறுகின்ற இரத்தினங்களுக்கும் புதிய வருடத்திற்கும் புதிய யுகத்திற்கும் பாப்தாதாவின் ஆசீர்வாதங்கள் நிறைந்த தட்டு நிறைந்த வாழ்த்துக்கள். பல மில்லியன் மடங்கு வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு கையை தட்டலாம், அதாவது உங்களின் ஒரு கையை அசைக்கலாம். அச்சா, ஆசீர்வாதம். நீங்கள் ஒருமுகப்படுத்தலையும் ஸ்திர தன்மையையும் பயிற்சி செய்வதன் மூலம் உங்களின் ஸ்திதியை நிலையாகவும் ஸ்திரமாகவும் ஆக்கி அதனால் முழுமையான வெற்றியின் சொரூபம் ஆகுவீர்களாக. உங்களுக்குள் ஒருமுகப்படுத்தல் இருக்கும்போது நீங்கள் இயல்பாகவே நிலையான மற்றும் ஸ்திரமான ஸ்திதியை கொண்டிருப்பீர்கள். ஒருமுகப்படுத்தலால் வீணான எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் முடிந்துவிடும். அத்துடன் எல்லாமே சக்தியால் நிரம்பிவிடும். ஒருமுகப்படுத்தல் என்றால் ஒரு மேன்மையான எண்ணத்தில் ஸ்திரமாக இருத்தல் என்று அர்த்தம். இதில் மரம் முழுவதன் விரிவாக்கமும் அமிழ்ந்துவிடும். உங்களின் ஒருமுகப்படுத்தலை அதிகரியுங்கள். சகல வகையான குழப்பங்களும் முடிந்துவிடும். உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள் அனைத்தும் இலகுவாக வெற்றி நிறைந்தவை ஆகும். இதற்கு யகாந்தத்தில் இருங்கள். ஸ்லோகம்: ஒரு தடவை நீங்கள் தவறு செய்த பின்னர் அதை பற்றி மீண்டும் மீண்டும் நினைப்பது என்றால் தொடர்ந்து ஒரு கரையின் மேல் இன்னொரு கரையை ஏற்படுத்துதல் என்று அர்த்தம். ஆகவே கடந்த காலத்திற்கு முற்றுப்புள்ளி வையுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஒன்றிணைந்த ரூபம் என்ற விழிப்புணர்வால்
சதா வெற்றி பெறுபவர் ஆகுங்கள். தற்சமயம் எப்படி ஆத்மாவும் சரீரமும் ஒன்றிணைந்திருக்கின்றனவோ அதேபோல் நீங்களும் தந்தையும் ஒன்றிணைந்திருக்க வேண்டும். எனது பாபா என்பதை நினைவு செய்யுங்கள். உங்களின் நெற்றியில் சதா உங்களின் சகவாசத்தின் திலகத்தை அணியுங்கள். உங்களின் சகபாடியான சுஹாக்கை, அதாவது கணவனை, ஒருபோதும் உங்களால் மறக்க முடியாது. எனவே எப்போதும் உங்களின் சகபாடியை உங்களுடனேயே வைத்திருங்கள். நீங்கள் அவருடன் இருந்தால் அவருடனேயே திரும்பிச் செல்வீர்கள். நீங்கள் அவருடனேயே இருந்து அவருடனேயே திரும்பிச் செல்ல வேண்டும். அவர் உங்களுடன் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு எண்ணத்திலும் இருக்கின்றார். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா. கருணை கடலான தந்தையே, கண்மணியாய் என்னை காத்தாயே, எதற்காக நான் பிறந்தேனோ அதை நீ வரமாய் தந்தாயே.